ரோட்டா ரெண்டும் தண்ணி வண்டி ஒருக்கு. ரெண்டும் தண்ணி வண்டி ஒருக்கு. எவன்டாவ தண்ணியை போட்டு தள்ள மாறிட்டாலே இதுக்கு. ஆஹா என்னமா இங்க அடிக்கிற இங்க பிடிக்கிற என்னமா? அப்பா என்ன அப்பா ஆட்டுக்குட்டி என்ன? ஹலோ என்ன ஹலோ? கண்ணு முன்னாடி இருக்கா புரடையில இருக்கா? முன்னாடி இருக்கனால தான் கரெக்டா அடிச்சிருக்கேன். ஓ அவனா நீயே? அதேதான். வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லிட்டு வரேன் சொல்லாம என்ன பொம்பளை பிள்ளைட்ட அடி வாங்க போறேன்னா? அறிவு இருக்கா உனக்கு? சூடு இருக்கா சொர்ண இருக்கா சோத்தா இருந்தீங்கற? சூடு இருக்கனால தான் அடிச்சேன். சொர்ண இருக்கா? பறக்குது. சொர்ண இருக்கா? இடிச்ச உனக்கு இருக்கான்னு பாரு கொஞ்சம். உனக்கு இருக்கான்னு சொல்லியா? சொர்ண இருந்தானே கேக்குறேன் நானு. இடிப்பேன். அறிவு இருக்கா உனக்கு? சோத்தா திங்கிற சோத்தோட சுண்ணா பதிக்கிறியா? எதையோ திங்கிறே. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து இடிக்கிறியா? எவ்வளவு தைரியம்? எப்படி அவன் வந்து இடிக்கலாம்? நான் கேட்க ஆளல நினைச்சுக்கிட்டியா நீ? போட்டதுக்கு தெரிஞ்சு பெருந்தரிச்சு மொப்ப மௌன லப்பர்வாயா. ஹலோ டோன்ட் டச் மீ. கேரு தெரியாம இடிச்சாதான் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அது சரி. நான் தெரிஞ்சுதான் இடிச்சேன். இல்ல இடிப்பேன். நான் அடிப்பேன். இல்லம்மா புடிப்பேன். அவர் மட்டுமா இடிச்சாரு? அவர் இடிச்சாரா? ஏமா அவர் வந்து இடிச்சாரா? அவர் தான் வந்து இடிக்கிற. நான் பாட்டுக்கு வேலை விட்டு நான் பாட்டு நின்னுட்டு இருக்கேன். வந்து இடிச்சு விட்டு என்ன பேசிட்டு இருக்காரு. இது கேடுங்க அப்படி நிக்கிறீங்க. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இது கேட்க நீதி இல்லையா? நியாயம் இல்லையா? யாருமே இல்லையா? என்ன கேட்க இந்த ஊர்ல ஒருத்தருமே இல்லையா? என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நியாயத்தை பேச மாட்டீங்களா? என்ன உன் பிரச்சனை? ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து இடிச்சு விட்டு வாயில வந்து திட்டிட்டு இருக்காரு. நான் ஒண்ணுக்கு போக மாட்டேன் தெரியுமா? ஒண்ணுக்கு போலியா? ஒண்ணுக்கு போல கல்லட போத்துற போது போக மாட்டேன். நான் உன்னைய வேலை விட்டு நான் பாட்டு நின்னுட்டு இருக்கேன். இப்போ என்ன உன் பிரச்சனை? இடிச்சு விட்டேன் அதானே. எப்படி என்ன இடிச்சீங்க நீங்க? ஏன் இடிச்சீங்க? இடிச்சதானே தப்புங்கற? தப்பு. நான் இடிச்சேன்ல. நீ பேசாம இருந்திருக்கணும்ல. நீ திரும்ப இடிச்சே இல்லையா? நான் இடிக்கலையே. இடிக்கிடி சரியா போச்சு. நான் இடிக்கலையே. வேணா இப்ப கூட இடிச்சுக்க. ஏன் என்னத்துக்கு? ஓ போட்டு வெச்சுக்கோ. நான் இடிக்கத்தான் செய்வேன். நான் அடிக்கதான் செய்வேன். நான் புடிக்கதான் செய்வேன். நான் கடிக்கதான் செய்வேன். நான் உன்னை கற்பழிப்பேன். ஓ புடிச்சு புளிஞ்சு கசக்கி புளிஞ்சு நசுக்கி வீச்சிடுவேன். கற்பழிச்சதுக்கு அப்புறம் கசக்கி புளிஞ்சா என்ன புளியாட்டி என்ன வேலை? நீங்க ரொம்ப பேசுறீங்க. யாரு? ஓ எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போதே முருகன் சொல்லித்தான் கொடுத்துருக்காரு. என்னன்னு? ஹரிகரன் ராத்திரி 10 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் சாந்தி உன் பொண்டாட்டி. நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி சொல்லித்தான் முருகனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி 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 சாயந்தரா நைட் 10 o'clock to morning 6 o'clock எனக்கு சொல்லிதான் கூட்டு வந்திருக்காப்ல அவரு. 9 மணில இருந்து விடிய 6 மணி வரையும் அறிகரன் தான் நீ வச்ச ஆளு. என்ன வேணாலும் செய்வாப்ல பண்ணுவாப்ல எடுப்பாப்ல தொடுப்பாப்ல கொடுப்பாப்லன்னு சொல்லிதான் என்ன கூட்டு வந்திருக்காப்ல. அதான் அழகா பண்ணுவாப்லன்னு சொல்லித்தானே இருக்காப்ல. என்ன வேலைகள் எனக்கு உண்டான வேலைகளை செய்ய சொல்லி இருக்காரு. யார் சொல்லி கூட்டி வந்தது? ஏமா யார் சொல்லி கூட்டி வந்தது? புரியல. யார் சொல்லி கூட்டிட்டு வந்தது? அவர்தான் கான்ட்ராக்ட்காரர் அமைப்பாளர். அவர் பேர் சொல்லு. பேர் சொல்லக்கூடாது. ஐயோ இவங்களுக்கு 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சொல்லி கூட்டியாதாங்களா? அவர் பேரே உனக்கு தெரியல. அப்புறம் உனக்கு சொல்லி கூட்டாங்க. பேர் தெரியும். பேர் என்ன? கேட்டாவறியா? ஏய் டெக்கல்டி பார்ட்டி இங்க வா. இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. வேற எடுத்து வச்சுக்கங்க. இப்பதான் சொன்னேன் நான். சொன்னதை கூட காதுல கேட்டு சொல்ல முடியல உனக்கு. உனக்கு அந்த ஞாபகம் இல்ல? ஹலோ ஞாபகம் இல்ல. பேரை சொல்ல கூடாது பெரியவங்க பேரை. யாரு? ஏன் பேர் சொல்ல? பேர் சொல்லாம அப்புறம் ஆளை எப்படி தெரியும்? நான் சொல்லாம இருந்தேன்னா அவருக்கு விளம்பரம் ஆகுமா? பொம்பளை பிள்ளை ஆச்சுன்னு பாக்குறேன். பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்கம் நின்னு பேசிட்டு இருக்கிறேன். என் கோவத்தை கிளப்பாதீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. உங்க அடக்கத்தையும் ஒடுக்கத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க அடக்கமா இருக்கீங்க. அடக்கமா தான் நின்னுட்டு இருக்காங்க. முதல்ல ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. புரியுதா? நாங்க உங்களுக்கு சூடம் கொளுத்தி மணி அடிக்கணுமா? கிணிங்க உங்களுக்கு நாங்க மணி அடிக்கணும் சூடம் காட்டி. இங்க மணி இருக்கு அடிக்கலாம். ஹலோ ரொம்ப பேசுறீங்க. இல்ல எதுக்கு அடிப்ப ஓடுது? ரொம்ப பேசுறீங்க. நாங்க வாங்கி வச்சிருக்கோம் வீட்ல. நீ வாய் அடக்கு முதல்ல. நீங்க வாய் அடக்கி பேசுங்க. இப்படி பேசினா குடும்பத்துக்கு ஆகாது. இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னா குடும்பத்துக்கு ஒத்து வராது. நீ இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவ. எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், தூங்கும்போது தலையில கள்ளத்துக்கு போட்டு கொன்றுவேன். நாங்க நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன்னா மணவரில் தாலி கட்டும் போதே கூட ஒரு முடிச்ச போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். என்னது? நீங்கெல்லாம் எனக்கு மாப்பிள்ளை வர்றது தெரிஞ்சிச்சுன்னா பொண்ணு பார்க்க வரனக்கே காப்பியில விஷத்தை போட்டு கொன்றுவேன். அப்படி நீ காப்பியில விஷம் நினைச்சேன்னா காப்பி வாங்கி கீழே வச்சுட்டு நாங்க உட்கால கூட்டிட்டு ஓடி போயிருவேன். எனக்கு அக்கா இல்லையே. அப்ப தங்கச்சி இருக்கும்ல? தங்கச்சி இல்லையே. அம்மா இருக்கா? அம்மா இல்லையே. அம்மாச்சி இருக்கா? அம்மாச்சி இருக்காங்க. யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு போவேன். விடுவோம் பிரச்சனை என்ன? நமக்கு தேவை வத்தலோ பொத்தலோ ஒரு பொத்தல் தான் தேவை. நீ முதல்ல அடங்கி போ. ஹலோ அடங்கிலாம் போக முடியாது. நீங்க அடங்கி போங்க. ஏன்? என்னத்துக்கு நான் அடங்கி போகணும்? அட அடிச்சுக்காம இந்தம்மா பேசிக்கிட்டு தானே இருக்கிறார். ஐயா பேசிட்டு இருக்கும்போது கை வைக்கிறியாமா? யாருகிட்ட? ஏமா
அவர் அன்னைக்கு போய் சொல்றாரு ஒரு ஆம்பளை பேசி இருக்கும்போது கைய கையா ஐயா என்ன நடக்கும் லூசா நீ நல்லாத்தான் இருக்க தெரியும் பயம் இருக்குல்ல பயம் வருதா இல்லையா பயல இருக்கு ஒரு பொண்ணு இருக்கு கேட்கல இல்ல அதெல்லாம் வந்து அவங்க ஸ்டைலு முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நடக்கணுமோ சபையில அப்படி நடக்க பழைக்க 5 வயசு பையன் ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்துருந்தா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை மடக்கணும் அதுதான் நம்ம பண்பாடு சரி அதான் நீ நீட்டிக்காத்தா பாவம் உனக்கு மூட்டு வலி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ நீட்டிக்க அவனு தப்பு இல்லை ஆனா நம்ம பேரன் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினா பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம் யாரு நாங்களா பார்த்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் மதிக்க மாட்டாங்க உங்களை அப்பா 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான் 1000 குட்டி சார்வை தாண்டினாலும் எங்க கிட்ட தான் நீங்க வந்து ஆகணும் உங்கள்கிட்ட தான் வாரம் இல்லைன்னா சொல்றோம் 1000 மும்பளைட்டு போயிட்டு வந்தாலும் ஆம்பளைக்கு பேர் ஆம்பளை தான் பொம்பளைக்கு பேர் அப்படி அல்ல இல்ல வேற மாத்தி வச்சிருக்காங்க பொம்பளை இல்லைன்னு நான் சொல்றது உனக்கு புரியல கோடி ஒரு வெள்ளை சரி குமரி ஒரு புள்ள கோடிங்கிறது எது புது துணி அது எது வரைக்கும் கோடி துணி வந்து ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான் ஒரு செலவு பண்ணியாச்சுன்னா அது பழைய துணி தான் பொம்பளை புள்ள குமரிங்கிறது எது வரைக்கும் தெரியுமா ஒருத்த புள்ள பக்கம் வரைக்கும் தான் சரி அப்புறம் உன்னை கழுட்டு முண்டையா முளையில விடுவாங்க நாங்க ஆம்பளை அப்படி இல்லை 80 வயசுலயும் நரச்ச மீசை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு உண்டு பொம்பளைக்கு அது கிடையாது எங்களுக்கு 100 வயசானாலும் நாங்க தனியா உழைச்சு நாங்களே சாப்பிடுவோம் அது உங்களால முடியாது ஏன் முடியாது உங்களால முடியாதுங்க ஏன் எங்களுக்கு உழைக்க முடியாதா உங்க துணிமணியை உங்களால துவைக்க முடியாது உங்க சாப்பாடு உங்களால சமைக்க முடியாது நீங்க எல்லாம் பேச வந்துட்டீங்க ஏன் முடியாதுன்னு முடியாது ஆனா எங்க வேலையை நாங்க பாத்துக்குறோம் பொம்பளை தயவு இல்லாம ஆம்பளை வாழ்ந்திருக்கான் வாழ்ந்து சாதிச்சிருக்கான் ஆம்பளை தயவு இல்லாம நாங்களும் வாழ்ந்திருக்கோம் வாழ்ந்து சாதிச்சிருக்கோம் அப்புறம் ஏன் முடியாதுங்கிற உங்களால முடியாது ஏன் பொண்டாட்டியே கட்டாம இந்த நாட்டுல வாழ்ந்து பெரிய ஆளாகி இந்த சாதிச்சவங்களை சொல்லட்டுமா இந்த நாட்டுக்கே பேரும் புகழும் வாங்கி கொடுத்தாரு டாக்டர் APJ அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணாரா சொல்லு கர்ம வீரர் காமராஜர் கல்யாணம் பண்ணாரா விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா பொண்டாட்டி தயவே இல்லாம வாழ்ந்து நாட்டுல சாதிக்கலையா அது மாதிரி நானும் சாதிப்பேன் ஏங்க அவங்களுக்கு பின்னாடி அக்கா இருந்திருப்பாங்க தங்கச்சி இருந்திருப்பாங்க அம்மா இருந்திருப்பாங்க அது இருக்கு இல்லாம இருக்கேன் அப்புறம் நாங்க சொல்றது பொண்டாட்டி புருஷன் நம்ம பேர் பொதுவா பொம்பளை தான் சொன்னேன் நானு தேவையில்லை பொம்பளை தயவே இல்லாம நாங்க வாழுவோம் முடியாது பேச்சலர்ஸா கடைசி வரைக்கும் இருந்து வாழக்கூடிய தன்மை எங்களுக்கு இருக்கு வாயால வேணா சொல்லலாம் நடைமுறையில சாத்தியமாகாது ஏன் செய்ய முடியாது அட முடியாதுங்க அப்படி சொன்னீங்கன்னா பொம்பளை தான் ஆம்பளை இல்லாம வாழ முடியாது நாங்க வாழ்ந்து காட்டுவோம் வாழுவோம் ஏங்க 100 வயசானாலும் ஒரு தோசை கடை வச்சு பழச்சிக்குவோம் ஒரு இட்லி கடை வச்சு பழச்சிக்குவோம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏடா அந்த இட்லி கடை நாங்க வச்சா ஓடாதா இல்ல இந்த தோசை நாங்க ஊத்துனா வராதா முடியாது இது என்ன பேச்சு பேசுற நீ உண்மையதான் சொல்றேன் டேமேஜ் எப்பவுமே பொம்பளைக்கு தான் அதெல்லாம் கிடையாது ஆம்பளைக்கு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்க வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தானே தவிர வேலிக்கு என்னைக்கு டேமேஜ் ஆகாது நாங்க வேலி மாறி நீ சேலை மாறி கிளியறது நீதான் நான் கிடையாது அதை தெரிஞ்சுக்க இவ்வளவு பேசுறீங்களே 10 மாசம் சுமந்து உங்களை பெக்குறது நாங்க தான் இது ஒரு பேச்சுன்னு பேசுறீங்களா ஆளுக்கு பொம்பளை அவங்க கடைசிக்கு அங்க வந்துருவாங்கண்ணே நானும் பார்த்துட்டேன் இது என்ன சாதாரண சொல்றீங்க 10 மாசம் சுமந்துறாங்க புள்ள பெக்கறோம் உங்களால முடியுமா இது ஒரு பேச்சாயாது என்னையா பேச்சான்னு சாதாரண இந்த பேச்சுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்ன முடிவு நீங்க அம்புட்டு பொம்பளையால மேடையில் இப்படித்தான் கேட்கறீங்க ஆம்பளையால புள்ள பெக்க முடியுமா புள்ள பெக்க முடியுமான்னு இன்னைக்கு நான் சொல்றேன் நான் புள்ள பெக்கறேன் சரி பெருங்க நீ எனக்கு புள்ள விடுவா என்னை மாசமாக்கு சரி 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 அவசரப்படாதீங்க அவசரப்படாத எனக்கு இப்ப மூடு இருக்கு வா சொல்றேன் பாருங்க சரி நான் உங்களை மாசமாக்குறேன் ஒண்ணு என்னைய மாசமாக்கு இல்லனா அழகா இல்லனா என்னைய மாசமாக்கு ஏங்க இல்லனா நான் உன்னைய மாசமாக்குறேன் ஒருங்கங்க வரேன் உங்களுக்கு கெருப்பு பை இருக்கா கெருப்பு பை இருக்கா இங்க கருப்பு பையோ மஞ்ச பையோ ஏதோ ஒரு பை இருக்குங்க கெருப்பு பை இருக்கு நான் கேரி பை கூட வாங்கி வச்சு பத்துக்கிறேன் உனக்கு பத்தி பிரச்சனை இல்ல சரி அத விடுங்க எப்படி பத்துங்க இத பத்தி நீயாமா கேக்குற சரி எப்படியே பத்து மாசமாக்குமா சரி எப்படியே பத்துங்க எந்த வழியா பெப்பீங்க நீங்க எந்த வழியா நேரா மதுரை டு உங்க அம்மா எப்படி பெத்தாங்களோ அந்த மாதிரி நாங்க உங்களை பெப்போம் மதுரை டு பூவந்தி வழியா போய் வைப்பீங்களா இல்ல கருப்பாயிட்டு போய் பெப்பீங்களா எப்படி பெப்பீங்க உங்க அம்மா உங்களை எப்படி பெத்தாங்களோ அந்த மாதிரி நாங்க உங்களை பெப்போம் நீங்க எப்படி பெப்பீங்க சொல்லுங்க ஓ அப்ப அந்த வாசல் இல்லைங்கிறீங்க எங்களுக்கு அதானே அது இருக்கிறவன் பூரா புள்ள பெத்துறாளா அது இருக்கிற பொம்பளை பூரா புள்ள பெத்துருக்காளா இல்ல சரி இப்ப பூரா அது இருக்க பொம்பளைய நீங்க நெசமா அப்படியே பக்கறிய உங்களை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டு அறுத்துட்டே எடுக்கிறாங்க அப்ப ஏன் அது வழியா பக்கற எங்களை அது மாதிரி ஆபரேஷன் பண்ணி எடுக்கட்டும் ஏன்னா மாசமா அவ்வளவுதான் சரி விடுங்க மாசமாக்கு ஆகஸ்ட் மாசமாக்குறியா செப்டம்பர் மாசம் எப்படிங்க குடிப்பீங்க புராணத்திலே இந்தமா பால் எப்படி குடிப்பீங்க இந்தமா புராணத்திலே இருக்குமா
மாண்டாதான் 100 வருஷம் சுமந்து புள்ள ஒரு பெற்று வருஷம் 2 வருஷம் இல்ல. நாங்க அழகேசம் புராணத்துல இறங்கிட்டான்ப்பா. இப்ப என்ன கேக்குற புள்ள பெக்குறான் என்ன செய்ய முடியாது? பால் குடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? குடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னு? அட பால் உங்களுக்கு இருக்காது. கடையில போற பாட்டில் வாங்குற ரப்பரை மாட்டி கொடுத்துட்டு போறேன். ஏன் பால் வராது? அப்படி சொன்னீன்னு வச்சுக்க, நீ மாசம் காட்டுல எனக்கு தான் பவரா இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. சும்மாவே சாப்பிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? ஓன் பிரச்சனை இல்ல. என்னத்துக்காக? பொட்டி பால் கொடுப்பான். மேல கை வைக்கிறதெல்லாம் வைக்க வேண்டாம். என்ன தொடப்படாத. மேல கையில வைக்கிறது மேல வைக்காதீங்க. அப்ப கீழ வைக்கவா? ஹலோ பிச்சு ஹலோவா சொல்லுவாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். அதான் கேக்குறேன். சும்மா விடுமா? இங்க பாருங்க. என்ன ரொம்ப பிகு பண்ற? ஒரு தொடவே கூடாதா? தொடப்படாது. ஒரு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கனே பேசாம தான் இருந்த. அது அன்னைக்கு. ஓ இது இன்னைக்கு. இது இன்னைக்கு. இன்னைக்கு மூடு வரல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஓ செவ்வாய்சாமி கும்பிடுறாளா நீங்க? அது முதல்ல சொல்லப்படாதாடா? சரி விடு, நமக்கு சமாதானம் போவோம். சரி பொம்பளை பிள்ளை அடங்கியே போ, அதான் உனக்கு நல்லது. அதெல்லாம் முடியாது. ஏன் அடங்கல மாட்டேன் பண்ற? வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். அடங்க மாட்டியா? வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். கேட்டேன் என்ன வியாபாரம்? பழம். மாம்பழம். ஓ கம் ஆன் டெல் மீ. மாம்பழம் 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 செல்லத்து மாம்பழம் 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 செல்லத்து மாம்பழம் நண்பனையோ இருக்கு. இது எப்படி நீதான் கடிக்க போற உசரே இருக்கு. இது எப்படி நீதான் கடிக்க போற நீடாக மாறி பழகாக தாண்டா இந்த ஒண்ணே கடிக்க போற நீ திப்பி கட்ட துண்டு என்ன பழம்? மாம்பழம். ஆமா. மாம்பழத்துல என்ன பழம்? மாம்பழத்துல மல்கோவா. ஏன்னா நான் பலசாலி மாம்பழம் சாப்பிட்டுவேன். அப்படிங்களா? மல்கோவா, புதாத்தத், காசாலட்டு, கல்லாமணி, பலாமணி, நீலா, யார் செந்தூரம். யார் அவங்களா? யார் அவங்களாமா? இன்னும் பேர்லாம் சொல்றீங்களா? என்ன மாம்பழத்தோட பேரு அதே தெரியாதா? அப்புறம் நீ மாம்பழத்தை கிழிச்ச. சரி சொல்லுங்க. மாம்பழத்துக்கு பேரே தெரியல. சொல்லுங்க. இல்ல கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல உங்க ஆளு பேரை சொல்றீங்களான்னு நினைச்சேன். எந்த ஆளு பேரு? உங்க ஆளு. உங்க ஆளு எங்க ஆளு எங்கடி இருக்கு? எங்க ஆளே கால்னு இந்தமா எங்க இருக்கு? அவங்க ஆளு எதுக்குமா இதை சொல்ற? மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, சப்பட்டை, செந்தூரம், நீலா, கல்லாமணி, பாலாமணி, நீலாமணி. இவ்வளவு நெசமாக மாம்பழத்து பேர் நான் பொய்யில் அந்த கேட்பேன். எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்ன நான் சொன்னாலே சந்தேகப்படுறீங்க. சரி பரவாயில்ல. இது என்ன விலை? வந்து 150 ரூபா. என்ன இப்போ 150 ரூபா யோசிச்சு சொல்றியே? பழம் ஓம்பழம் 1 கிலோ இந்தாங்க. இல்ல களவாண்டு வந்திருக்கியா? 1 கிலோ 150 ரூபா. ஏன் பழம் தான்? கிலோவா பீஸா? ஒரு பீஸ். ஒரு பழம் 150 ரூபா. ஆத்தே கலையில அப்பனா ஓவர். 150 ரூபாயா? அப்ப ஓவர். யார் பழமா அது? ஏமட்டு. உன் போட்டு உன் ஜாவிலாம் கேட்கல. யார் பழம்? ஓம் பழம். ஆமா. மாம்பழமா ஓம்பழமா? மாம்பழம் என்னோடது. அப்புறம் ஓம்பழம்னா என்னோட பழம் மாம்பழம். அது விக்கிறதுனால அது பழங்கிறதுக்கு. நான் கேட்கறது மாம்பழம் வைக்கிறியா ஓம்பழம் வைக்கிறியா? மாம்பழம் தான் விக்கிறேன். சந்தையில போய் மாம்பழம் வாங்கம்பியா இல்ல ஏம்பழம் வாங்கம்பியா? மாம்பழம் தான் சொல்லுவேன். யார் பழம்? ஏமுட்டு பழம். ஏன் பழம்? ஓம்பழமா மாம்பழமா? ஏம்பழம் மாம்பழம். ஓம்பழம் மாம்பழமா? அப்ப ஏம்பழம் வாழைப்பழமா? இல்ல என்னன்னு கேட்கறேன் நானு. நீங்க என்ன விக்கிறீங்க? மாம்பழம் விற்க வந்து உங்க அம்மா. அம்மா நான் தான் விக்கிறேன். ஓஹோ இவா. ஏன் பழம் ரொம்ப வத்தி போய் கிடக்க என்ன காரணம்? இல்ல நல்லா தான் இருக்கா, மூடி இருக்கு, அதனால அப்படி இருக்கு உங்களுக்கு. இது வந்து மல்கோவா இல்ல, சப்பட்டை. இல்ல அந்த அங்க இருக்கு. சரி பாத்துக்கிட்டு தான் வந்தேன், வரையில பாத்துக்கிட்டு தான் வந்தேன். எப்ப பாத்தீங்க? இல்லையே அது கூடையில மூடில வச்சிருக்கு. இல்ல சப்பட்டையா தான் இருக்கு. நான் அதெல்லாம் மல்கோவா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன் சதப்பிடிப்பு கம்மியா இருக்கு? தண்ணி பாய்ச்சல் கம்மியா இருக்கா? சீசன் முடிஞ்சிருச்சுல. சீசன் முடிஞ்சிருச்சா? என்ன சொல்ற? மாம்பழ சீசன் முடிஞ்சிருச்சுல. ஓ இப்ப வர்ற காயில அப்படித்தான் இருக்கேன். ஒட்டுக்காயா? மல்கோவா அதான் ஒட்டுக்காயா இல்ல எப்படி? இப்ப பூரா ஹைபிரிட் பழம் தான் வருது, எல்லாத்துலயும் ஒட்டு தான் வருது. இப்ப ஒட்டா அதுக்காக கேக்குறேன். நாட்டு பழமா? நாட்டு பழம். நாட்டு பழமா? நெசமாவா? உண்மையிலேயே. ரைட் ஓகே. என்ன விலை சொன்னீங்க? பீஸ் 150 ரூபா. கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, பரவாயில்லையா? எவ்வளவு கம்மியா இருக்கு? கொஞ்சம் தான். கொஞ்சம்னா 149 ரூபா கம்மியா இருக்கு. 1 ரூபா பழத்தை 1 ரூபாய்க்கு. நாங்க ஒரு பெட்டி கடை, சின்ன பெட்டி கடை இருக்கு. 1 ரூபாய்க்கு ஒரு புளிப்பு மிட்டாய் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. 1 ரூபாய லேசா நினைக்கிறேன். இந்த 1 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் மொய் எழுதினாலும் 1 ரூபா சேர்த்து வச்சாத்தான் 1,01,000.
ஆமா. அந்த 1 ரூபாய்க்கு தான் மரியாதை அதிகம். 1 ரூபாய்க்கு மரியாதை அதிகம் தாங்க. அதுக்குன்னு வெறும் ஒரு ஆச்சா உங்களுக்கு இருக்கிறது 1 ரூபா தானே. மாம்பழம் விற்கணும் அம்மா. ஓ பழத்துல ஏறியா சும்மா. ஆமா விட அம்மா ஓ பழத்தக்காரிய சும்மா. பால் குடம்லாம் எடுத்து முடிச்சுட்டேன்டா. இப்ப வாசிக்கிறது ஆர்டர் வாசிங்க. அப்படியா? என்ன அதுக்குள்ள ஆயிடுமா? எங்கேயோ பார்த்திருக்கேன். இங்க தானே பாத்தீங்க? இப்பதானே பாத்தீங்க? அது இங்க பார்த்தது தெரியாதா? வேற எங்க பாத்தீங்க? இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்த ஞாபகமாவே இருக்கு. எங்க பாத்தீங்க? ஆனா அந்த முகத்தை எங்க பார்த்தீங்கன்னு நானும் யோசிச்சு பாக்குறேன். அப்படியா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. இருக்கா? இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஆமா. எங்கேயோ பார்த்த மாதிரி இடம், எங்கேயோ வந்த மாதிரி இடம், பார்த்த மாதிரி முகம் அப்படி தோணும். ஆமா. இப்ப நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் யாருங்கிறத. சரி. வாயை தர, நல்லா தர, அப்படி உட்காரு. இருமா, கடாவுக்குள்ள ஒண்ணு சொத்தையா இருக்கா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச மாதிரி? எப்படி கண்டுபிடிச்சீங்க? பார்த்தல மோதி, அது கூட பாத்தீங்களே. பார்க்காதத சொல்லவா? சொல்லுங்க. உன் முதுகுல மாங்காய் சைஸ்க்கு ஒரு மச்சம் இருக்கா? அட ஆமா. இருக்கா? எப்படி தெரியும் உங்களுக்கு? கண்டுபிடிச்சனா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? இருக்கா? விஷயம் இருக்கு சொல்றேன். அப்படியா? இருக்குதா? இருக்கு இருக்கு. ரைட். இப்போ ஒன்னு கேக்குறேன் பாரு. கேளுங்க. உன் ஜஸ்ட்ல, அதாவது நெஞ்சில பாயாசத்துல போடுறோம்ல திராட்சை, அது மாதிரி 2 மரு இருக்கா? இல்ல. இல்லையா? இருக்கணுமே. சின்ன பிள்ளைல முடியெல்லாம் கட்டி விட்டு பார்த்தோம், உதிரவேல கட்டு கம்பியே கட்டி விட்டு உதிரல. இருக்கா இல்லையா? டே மோகன்தாஸ். இருக்கு இருக்கு. சாக்கிட்ட கல்றா வாடா. இருக்குங்க இருக்கு. இருக்காம்டா. ஏய் இந்தடா. போல வேகமா இறங்கி ஓடுற. எட்டில இருக்காம ஒத்துக்கிட்டே இருக்கு. இப்ப வர்றேன். சரி. உன் இடுப்புக்கு கீழே தொடைக்கு மேல இவ்வளவு நீளம் வெட்டுக்காய் தளம்பு இருக்கா? என்னவே உட்காரவுமா வேண்டாமா? இல்லன்னு சொன்னா ஆளு தேடி வந்துருவாப்ல. ரெடியா இருக்க, அங்க பாரு நிக்கிற ஸ்டைல பாரு. எப்ப இருக்கு இருக்கு இருக்கு. பாவாடை அவுக்க ரெடியா இருக்கா? இருக்குங்க. இருக்கா? சின்ன வயசுல நீ பென்சில் சீவும் போது வெட்டிக்கிட்ட. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு கேக்குறியா? தெரியும் உங்களுக்கு? நீ அப்ப கை புள்ள, அப்படியே கை குழந்தை. அப்பவே உங்க அம்மாவும் நானும். என்ன சொல்றீங்க சித்தப்பா? அதல்ல லூசு. உங்க அம்மாவும் நானும் அக்காளும் தம்பி, பிறந்த அக்கா மக, தாய் மாமே. அப்பவே உங்க அம்மா உன்னை எனக்கு தான் கட்டி கொடுக்கணும் பிடிவாதமா இருந்துச்சு. அப்படிங்களா? ஒப்பேந்தான் சம்பாரிச்சுட்டு வரட்டும் சம்பாரிச்சுட்டு வரட்டும் என்னை பெற்று ஓத்திரியம் பண்ணி தீர்த்து. நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. ஆமா. அவங்க அம்மா என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளையா இருக்குன்னு உன்னை தொட்டியில போட்டுட்டு தண்ணிக்கு போகும். சரி. போகும்போது எங்கிட்ட சொல்லும். என்ன சொல்லுவாங்க? தம்பி தம்பி உன் பொண்டாட்டி தொட்டியில படுத்திருக்கா. அப்பவே நீதான் முண்டாட்டி முடிவு பண்ணிட்டாங்க. அழுதான்னா அதை எடுத்து ஆட்டி காட்டுறான்னு சொல்லு. எதை? விளையாட்டு சாமான் கிளுகிழுப்பு. கரெக்டா உங்க அம்மா வாசப்படி தாண்ட நீ ஆரம்பிச்சிருவ. என்னன்னு? என்ன அப்பவே வா விரா வரான்னு கத்துவா. ஒடியாந்து உங்க அம்மா சேலையை விளக்கிட்டு பாப்பேன். என்ன சொல்றீங்க? அதுலதான் தொட்டி எட்டி போட்டு லூசு எதை எடுத்தாலும் பார்த்தேன்.
சேலை அம்மா சேலை எதுக்கு இந்த புள்ள கத்துறதுக்கு அம்மா சேலையை விலைக்கு பாக்கு சேலை அப்படி விலைக்கு பார்த்தா சரி கண்ணன் கரையர் இவ்வளவு தண்டியில படுத்துக்கிட்டு கத்துவா டக்குன்னு எடுத்துக்கிட்டு ஆட்டேன் கிளியில் போய் ஆனா சேட்டை அப்பவே இவளுக்கு என்ன எட்டி கிளியில் போய் லபக்குன்னு சரின்னு கையில கொடுத்துருவேன் நானும் சின்ன பிள்ளைய கையில எதை கொடுத்தாலும் என்ன செய்யும் வாயில வைக்க அதே தான் அவளும் செய்வா வாயில வச்சு கிளியில் போய் கடிப்பா பபக்குன்னு எனக்கு ஒரே கூச்சா ஏன் பல்லு வேற இல்லையா பப்பாயி அத பார்த்தோட அந்த கூச்சத்தோட புடுங்கிட்டு ஓடினவன் தான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கீங்க இப்பதான் வந்திருக்கேன் அப்படியா உங்க அம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க உங்க ஒப்பே நல்லா இருக்காரு இன்னமா இருக்காங்க ஒப்பே ஏங்க அப்படி சொல்றீங்க எனக்கு அந்த ஆளு பிடிக்காத ஒரு ஆளு அதனால சரி 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 உன்னை யாரு கையிலும் பிடிச்சு கொடுத்துட்டாங்களா இல்ல பிடிச்சு கொடுக்கல நல்ல வேலையா போச்சு வா நான் வரணும்னு தான் இருந்திருக்கேன் ஆமா ஆமா அம்மா இன்னி கவலைப்படாத சரி லட்ச லட்சமா சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்க வெளிநாட்டுல இருந்து ஆ உன்னை அவ்வளவுக்கு சொத்துக்கு அதிபதியாக்கி சரி உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் சரிதானா உன்னை எப்படி வச்சிருக்க தெரியுமா ஏன் ஒரு ராசாத்தி மாதிரி பாத்துக்க மாட்டீங்களா என்னைய சாந்தி மாதிரி பாத்துக்க மாட்டீங்களா ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க வீட்டுக்கு மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்ல வரேன் சரி சரியா மன சாந்தியோட பாத்துக்கங்க உன்னை எப்படி நினைச்சிருக்க தெரியுமா எப்படி ஆமா நினைச்சதெல்லாம் தப்பு நீ தாடையிலே போட்டுக்க வேணும் போட்டுக்கிட்டே 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 இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுக்க வேணும் அத்தான்னு கூப்பிடு அத்தான் சேத்தாண்டா எதிரி அத்தா அத்தானு நான் தானே சட்ட பொத்தாரு நீ தானே அத்தானு நான் தானே சட்ட பொத்தாரு நீ தானே முத்தாரு நீ தானே உன்னைய காலம் வரவே முத்தாரு நீ தானே சொட்ட போட்டாலும் நீதானே உன்னை மனமோல நினைச்சிருக்கேன் நீ அதையாமல் இருக்கா உன்னையும் தங்கச்செல போல நினைச்சிருக்கேன் நீ பேசாமல் இருக்காதே கண்ணே என்னாலும் உனக்கு இது அமையாது என்னாலும் நமக்கு இது பிரிவு கிடையாது சுந்தரே அடி சுந்தரியே சுந்தரியாம் தரங்கமே மனசுக்குள்ளே அனந்தரங்கமே சுந்தரியாம் தரங்கமே அப்படியா என் மனசு உள்ளதெல்லாம் உங்ககிட்ட கொட்டிட்டேன் கொட்டிட்டீங்க உங்ககிட்ட எது இருந்தா கொட்டுங்கிறேன் யார் அல்றது நான் அல்றேன் இதோ கொட்டுற உசுரா நான் இருக்கேன் உன் மேலதானே உள்ளமெல்லாம் நிறைஞ்ச ஏ மாமனே உன்னை விட்டு என்ன பிரிச்சோம் என்ன விட்டு உன்னை பிரிச்சோம் ஆண்டவனும் ஆடுகிறான் நாடகம்தானே உசுரோ நான் இருக்கேன் உன் மேலதானே உள்ளமெல்லாம் நிறைஞ்ச ஏ மாமனே உன்னை விட்டு என்ன பிரித்தோ உசுரா நான் இருக்கேன் உன் மேலதானே
பிரிச்சு